تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي. முகமது இல்யாஸ் தாவூதி ஹசரத் அவர்கள் வரவேற்புரை ஆற்றுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் இஸ்தஃபா அம்மா பஅத். கணியத்திற்குரிய ஆலிம் பெருமக்களே, ஜமாத்தார்களே, மாணவ மாணவியர்களே, இன்று நம்முடைய இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தினத்தை நாம் மகிழ்ச்சியோடும் எழுச்சியோடும் கொண்டாடி இருக்கிறோம். நம்முடைய முஸ்லிம் முன்னோர்கள் இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக மிக பெரும் தியாகங்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய இஸ்லாமிய சமுதாயம் நம்முடைய முன்னோர்கள் செய்த பல்வேறு தியாகங்களை அறியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மாணவர்களுக்காக சுதந்திர தியாகிகளுடைய வரலாற்று குறிப்புகளை புத்தகங்களாக கொடுத்து போட்டித் தேர்வை கடந்த 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதரசா ஸ்கூலில் நடத்தினார்கள். 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் மிகவும் ஆர்வமோடு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த புத்தகத்தில் உள்ள தகவல்களை எல்லாம் படித்து சிறப்பான முறையிலே பரீட்சை எழுதிவிட்டு பரிசளிப்பை எதிர்பார்த்தவர்களாக இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த மாணவர்கள் இதுவரை நம்முடைய முன்னோர்களுடைய தியாகங்களை அறியாதவர்களாக இருந்தாலும் இந்த போட்டித் தேர்வின் மூலமாக நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டிற்காக செய்த பல்வேறு தியாகங்களை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முயற்சியை ஜமாத்துல் உலமா சபை முன்னெடுத்தது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. மேலும் இந்த மாணவ மாணவியர்கள் போட்டித் தேர்வில் பங்கேற்பதற்காக வேண்டி மிகவும் முயற்சி எடுத்துக்கொண்டார்கள். அவர்களுக்கும் அவர்களை தயார்படுத்திய அவர்களுடைய உஸ்தாத்மார்களுக்கும் அந்த மாணவ மாணவிகளுடைய பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சீர்மிகு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசு காசிகள் கூட்டமைப்பின் தலைவரும் கண்ணியத்துக்குரிய ஈரோடு மாவட்ட அரசு காசியுமான மௌலானா அல்ஹாஜ் காசி முகமது கிஃபாயத்துல்லா தாவூதி ஹசரத் கிப்லா தாமத் பரகாத்துஹும் அவர்களையும், மேலும் முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய முத்தவல்லி சாப் அவர்களையும், மேலும் கருத்தரங்கத்திற்கு நடுவராக வருகை புரிந்திருக்கக்கூடிய நாடறிந்த பேச்சாளர், கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய மௌலானா அப்துல் அசீஸ் பாக்கவி ஹசரத் அவர்களையும், மேலும் இங்கு திரளாக வருகை புரிந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள், மாணவ மாணவியர்கள், அவர்களின் பெற்றோர்கள், தாய்மார்கள், பெரியோர்கள், சகோதர சகோதரிகள் அனைவரையும் அஹ்லம் வ சஹ்லம் வ மர்ஹபா, வருக வருக என்று ஈரோடு மண்டல ஜமாத்துல் உலமாவின் சார்பாக வரவேற்கிறோம். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.